your life is going to end? உங்களுடைய வாழ்க்கை எங்கே எப்படி முடிய போகிறது என்பதை குறித்து கலங்கி இருக்கிறீர்களா? Or you may say, I have no clue where I am heading towards. இல்லை என்றால் எனக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லை, என் வாழ்க்கை எங்கே போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? Your situation is identical, same as you are roughly beaten by the sea. அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி கோரமாய் அடிக்கும் அலையை போன்று அது இருக்கலாம். Always tossed with tempest. எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அலைகள் வந்து அடித்துக்கொண்டே இருக்கலாம். Always rocky situation. எங்கே பார்த்தாலும் பாறையை போன்ற கடினமான சூழ்நிலைகள். See, because of these situations you are afflicted and you are exhausted. இவைகளினாலே நீங்கள் அதிகமாக நெருக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். I tell you this morning, stop worrying about that. இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை குறித்து கலக்கமடையாதீர்கள். If you are in such environment, please do not be worried. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்களே என்றால் பயப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Your state is not hopeless situation. உங்களுடைய சூழ்நிலை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அல்ல. We have hope in Jesus because the word of the Lord says he is the anchor of our soul. இயேசுவிலே நமக்கு நம்பிக்கை உண்டு. காரணம் வேதம் சொல்லுகிறது, இயேசு நம் ஆத்துமாவின் நங்கூரமாய் இருக்கிறார் என்று. The finest example from the Bible is Noah's ark. ஒரு அற்புதமான உதாரணம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் அது நோவாவின் பேழையை குறித்து. God commanded Noah to build the ark and said, this is how you shall make it. He gave a clear instructions, this much height, width and breadth. The depth should be there. தேவன் நோவாவை நோக்கி சொல்லும்போது ஒரு பேழையை உண்டாக்கி என்று சொல்லுகிறார். அதை மாத்திரமல்ல, அதனுடைய நீளம் எவ்வளவு முழம் இருக்க வேண்டும், அகலம் எத்தனை முழம் இருக்க வேண்டும், உயரம் எத்தனை முழம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் எத்தனை தளங்கள் இருக்க வேண்டும், அதை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்ற சரியான திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். Everything is inside the ship. எல்லாமே அந்த பேழைக்குள்ளே இருந்தது. But the finest part is there is no anchor inside the ship. ஆனால் ஒரு முக்கியமான காரியம், அந்த பேழைக்கு என்னவில்லை என்றால் நங்கூரம் இல்லை. God is the anchor in Noah's ark. தேவன் தான் நோவாவினுடைய பேழையின் நங்கூரமாய் இருந்தார். And Noah believed it. நோவா அதை நம்பினார். God knows where to put the anchor so that he can lead you to the shore so that you will have a great peace in your life. தேவனுக்கு தெரியும் உங்களை எங்கே நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி, எவ்விடத்தில் நங்கூரம் பாய்ச்சி உங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, அதன் முடிவிலே பூரண சமாதானம். Don't be insecure about your life. உங்கள் வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. Let Jesus be your anchor for your ark, that is your soul. உங்களுடைய பேழை என்ற ஆன்மாவின், உங்களுடைய பேழை என்ற ஆன்மாவிற்கு இயேசு நங்கூரமாய் இருக்கட்டும். All that you have to do, you have to invite Jesus into your ark. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள்.